அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். அலார்ம் அடிச்ச உடனே எந்திரிச்சு, காஃபிய குடிச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஃபோன பார்க்கலான்னு ஃபோன பார்த்தா, மணி 8 ஆயிருச்சுங்க. இந்த மாரி நெறைய பேருக்கு நடந்திருக்கும். இது ரிலேட் ஆயிருக்கும்னு நம்புறேன். இந்த இதுக்கு காரணம் ஃபோன் அடிக்ஷன். சார் ஃபோன் அடிக்ஷன்லாம் எனக்கு இல்லன்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த விஷயம் உங்க லைஃப்ல நடந்திருக்குன்னா, ஆமா சார் உங்களுக்கு ஃபோன் அடிக்ஷன் இருக்கு. இத எப்படி சார் சரி பண்றது? சிம்பிளான ஒரு விஷயம். காலையில எந்திரிச்ச உடனே மொபைல பார்க்கறத தவிர்த்துருங்க. ஒவ்வொரு நாளும் காலையில எந்திரிச்ச உடனே மைண்ட ஃப்ரெஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. உங்களோட பணிகளுக்கும், உங்களோட படிப்புக்கும் நேரத்த செலவிடுங்க. காலைல எந்திரிச்ச உடனே ஃபோன பார்க்காம, கொஞ்ச நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஃபோன பாருங்க. அதுக்கும் டைமிங் செட் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ நேரம் தான் ஃபோன பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது போக முக்கியமான ஆப்ஸ் தவிர தேவையற்ற ஆப்ஸ் எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணிடலாம்? டெலீட் பண்ணிடுறது பெட்டர். அதே மாதிரி உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம்ல நோட்டிஃபிகேஷன் காமிக்காமலே வரும் வீடியோ. அப்ப பாருங்க. நீங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே பேட் ஹேபிட் தான். ஸோ அதனால எப்பவுமே ப்ராப்பரா உங்களோட மொபைல் இருந்ததுன்னா கம்மியான நேரம் யூஸ் பண்ணுங்க. தேவைப்படும் போது யூஸ் பண்ணுங்க. இது கூட என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ண வேணாம். சப்ஸ்கிரைப் மட்டும் போதும். என் வீடியோ உங்களுக்கு அப்பப்போ ஃபீட்ல வரும். அப்பயே பாருங்க.